இந்த வீடியோவில் துருவ வடிவத்தில் உள்ள ஒரு கலப்பெண்ணை மற்றொரு துருவ வடிவத்தில் உள்ள ஒரு கலப்பெண்ணால் வகுத்து அதை செவ்வக வடிவத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இது போல உள்ள கார்ட்டீசியன் வடிவத்தில் உள்ள ஒரு கலப்பெண்ணை துருவ வடிவத்துக்கு மாற்றணும் 1வது கணக்கில் இந்த பயிற்சியில். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ வடிவத்தில் கொடுத்தா அதை எப்படி செவ்வக வடிவத்துக்கு இது போல x+iy அப்படின்ற செவ்வக வடிவத்துக்கு மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ தரப்பட்ட கணக்கு அப்படியே எழுதிக்கிட்டு இதில் நம்ம ஏற்கனவே முக்கோணவியலில் படித்த ஒரு 2 ரிசல்ட்டை பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு காஸ் தீட்டானே போட்டுக்கலாம். அதே போல் சைன் ஆஃப் உள்ள மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா இதில் உள்ள இருக்கிற மைனஸை வெளியே எடுத்து எழுதிடலாம், மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம். இந்த 2 ரிசல்ட் இங்கே பயன்படுத்தணும்னா காஸ் ஆஃப் π/6 அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம காஸ் ஆஃப் மைனஸ் π/6 போட்டுக்கலாம், மதிப்பு மாறாது. அதே போல இங்க ஐக்கு முன்னாடி உள்ள மைனஸ் எடுத்து இங்க வீச்சுக்கு பக்கத்துல இங்க உள்ள எழுதிட்டு இதை பிளஸ்ஸா மாத்திக்கலாம். therefore plus sin minus π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க ஐ விடுபட்டு போயிருக்கு, இங்க ஐ போட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா துருவ வடிவத்தின் பண்புகள்ல உள்ள 3வது பண்பை பயன்படுத்தி வகுத்தலுக்கான பண்பு இது. z1 அப்படின்ற கலப்பெண்ணை z2 அப்படின்ற கலப்பெண்ணால வகுக்கும் பொழுது எப்படி வகுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ வடிவத்தில் உள்ள 2 கலப்பெண்கள். இங்க 1வது கலப்பெண்ணில் உள்ள r1 பை 2வது கலப்பெண்ணில் உள்ள r2 இதை மட்டு மதிப்புகளை தனியா வகுத்துக்கலாம். உள்ள வீச்சுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, cos θ1 அப்படின்னு இருக்கு, இங்க cos θ2 இருந்தா வீச்சுகள் ரெண்டுத்தையும் கழிச்சுக்கலாம். 1வது வீச்சுக்கு 2வது வீச்சை கழிச்சு எழுதுனா போதும். ஏற்கனவே துருவ வடிவத்தில் உள்ள 2 கலப்பெண்களை பெருக்கும் பொழுது வீச்சுகள் ரெண்டுத்தையும் கூட்டி இருப்போம், இங்க வகுத்தல்ல கழிச்சு எழுதுனா போதும். therefore இதே போல இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கழித்தலா மாத்தி எழுதியிருக்கோம் வீச்சுகளை. மேல உள்ள தொகுதியில உள்ள கலப்பெண்ணின் வீச்சு மைனஸ் π/6, பகுதியில உள்ள கலப்பெண்ணின் வீச்சு π/3 இருக்கு. இதை எடுத்து போயிட்டு மேல உள்ள வீச்சோட கழிச்சிடலாம், மைனஸ் π/3 அப்படின்னு போட்டுக்கலாம். அதே போல இங்க மைனஸ் π/6 போட்டு இந்த π/3 மேல எடுத்து போய் கழிச்சிடலாம், மைனஸ் π/3 அப்படின்னு கழிச்சா போதும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் அடுத்த ஸ்டெப்ல எல்சிஎம் எடுத்தோம்னா 6, 6ல ஒரு 6 இருக்கிறதுனால அந்த 1ஆல பெருக்கும் போது 1 π அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் இந்த மைனஸ் சேர்த்து 1 π. 6ல எத்தனை 3 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈர் 3 6 அப்படின்ற காரணத்தினால அந்த 2ஆல இங்க பெருக்கலாம், மைனஸ் 2 π அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதுவும் 2 இடத்துலயும் இதே போல போட்டு அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது ரெண்டும் ஒரே குறியா இருக்கிறதுனால கூட்டி பெரிய நம்பர் குறி போடுறோம், மைனஸ் 3π/6 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை சுருக்கணும்னா ஓர் 3 3 ஈர் 3 6 அப்படின்னு சுருக்கி போட்டுடலாம். therefore இதனோட துருவ வடிவம், இந்த துருவ வடிவத்தில் உள்ள இந்த கலப்பெண்ணை இந்த கீழே உள்ள கலப்பெண்ணால வகுக்கும் பொழுது அதனோட துருவ வடிவம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 cos ஆஃப் மைனஸ் π/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கேயும் பிளஸ் ஐ சைன் மைனஸ் π/2 அப்படின்னு போட்டுருக்கோம். therefore இந்த மைனஸ் மறுபடியும் இந்த பண்புகளை பயன்படுத்தி உள்ள மைனஸ் வந்தா மைனஸ் விட்டுடலாம், காஸ் மைனஸ் தீட்டா அப்படின்றதுக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு எழுதினா போதும். அதே போல சைன் ஆஃப் மைனஸ் π/2 அப்படின்னு இருக்கு, இந்த மைனஸ் எடுத்து வெளியே எழுதிக்கலாம், மைனஸ் ஐ சைன் π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதனோட மதிப்புகள்லாம் நம்ம எழுதணும். அப்ப π/2 அப்படின்னா 90 டிகிரி அப்படின்ற காரணத்தினால காஸ் 90 டிகிரியின் மதிப்பு 0. அதே போல சைன் 90 டிகிரிக்கு மதிப்பு என்னன்னா 1 வரும். இந்த மதிப்பு எல்லாம் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ therefore 1/2 into 0 minus i, இந்த sin π/2 1 போட்டுடலாம். இந்த 0 விட்டுட்டோம்னா ஈக்குவல் டு மைனஸ் i/2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. எனவே இது போன்ற கணக்குகளை சிறப்பாக போடுவதற்கு பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.